அடிப்படையிலே மிகப்பெரிய ஒரு கிளை தான் எண்கணிதம். இந்த எண்கணிதத்தில் ஒருவரது பிறந்த தேதியை வச்சு அந்த நபரினுடைய குணாதிசயம், எதிர்காலம் போன்ற பலவற்றை தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒருவரது பிறந்த தேதி அந்த நபரினுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துதோ, அதே போல் ஒருவரின் பெயரும் அந்த நபரின் வாழ்க்கை மற்றும் குணாதிசயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவரது பெயரை கணித்து கூறப்படக்கூடிய ஜோதிடத்தின் ஒரு கிளை தான் பெயர் எண்கணிதம். இந்த பெயர் எண்கணிதம் பல நூற்றாண்டுகளாக நடைமுறைகளில் இருக்குது. இன்றும் மக்களை கவர்ந்து இழுக்குது. பெயர் எண்கணிதத்தின்படி ஒவ்வொரு ஆங்கில எழுத்தும் ஒரு குறிப்பிட்ட எண்ணை கொண்டிருக்கு. என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். AJS 1, BKT 2, CLU 3, அதே போல் DMV 4, ENW 5, FOX 6, GPY 7, HQZ 8, IR 9. இதில் நம்ம பெயருக்குரிய எண்ணை கண்டறிய ஒவ்வொரு எழுத்தையும் எண்ணாக மாற்றி அந்த எண்களை கூட்டி ஒற்றை இலக்க எண்ணாக மாற்றணும். ஆனால் 11, 22, 33 போன்ற 2 இலக்க எண்களை பெற்றால் அதை மாற்றக்கூடாது. உதாரணமாக ராஜு என்ற பெயரை எடுத்துக்கிட்டால் அந்த ஒவ்வொரு எழுத்துக்குரிய எண்ணையும் எழுதிக்கணும். அதில் R9, A1, J1, U3 என எழுதி 9 + 1 + 1 + 3 = 14, அதாவது 1 + 4 5. இந்த ராஜு என்ற பெயருக்குரிய எண் 5. இதுபோல் உங்களுடைய பெயருக்குரிய எண்ணை கண்டறிந்துக்கணும். இப்பொழுது 1 முதல் 9 வரையிலான எண்ணுக்குரிய குணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். எண் 1 சுதந்திரம், உறுதிப்பாடு, லட்சியம் எல்லாத்தையும் குறிக்குது. இந்த எண்ணை கொண்டவர்கள் இயற்கையாகவே ஒரு சிறந்த தலைவராக இருப்பாங்க. இவர்கள் ஒரு குழுவை சிறப்பாக வழிநடத்தும் திறனை கொண்டிருப்பாங்க. எண் 2 ஒத்துழைப்பு, உணர்திறன் மற்றும் சமநிலையை குறிக்குது. கூட்டுத் தொழில் செய்கிறதுல வல்லவராக இருப்பாங்க. எண் 3 படைப்பாற்றல், வெளிப்பாடு மற்றும் மகிழ்ச்சியை குறிக்குது. இந்த எண்ணை கொண்டவர்கள் நல்ல படைப்பாற்றலை கொண்டிருப்பார்கள். நடனம், பாட்டு, நடிப்பு போன்ற கலைகளில் சிறந்தவர்களாக விளங்குவாங்க. முக்கியமாக இவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தொடர்பு கொள்வதில் சிறந்தவங்க. எண் 4 நடைமுறை, நம்பகத்தன்மை, கடின உழைப்பு ஆகியவற்றை குறிக்குது. இந்த எண்ணை கொண்டவர்கள் சற்று ஒழுக்கமானவர்கள் மற்றும் நம்பிக்கையானவர்கள். இதனால் இவர்களோட நட்புகளில் பலரும் விரும்புவாங்க. ஆனால் கடினமாக உழைக்கக்கூடியவங்க, கொடுத்த வேலையை முடிக்காமல் ஓய மாட்டாங்க. எண் 5 சுதந்திரம், ஆர்வம் எல்லாத்தையுமே குறிக்குது. எண் 6 பொறுப்பு, வளர்ப்பு மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை குறிக்குது. எண் 7 ஆன்மீகம், ஞானம் போன்றவற்றை குறிக்குது. எண் 8 வெற்றி, அதிகாரம், பொருள், செல்வம் போன்ற எல்லாத்தையும் குறிக்குது. எண் 9 இரக்கம், பெருந்தன்மை மற்றும் லட்சியம். இதை உலகளாவிய கண்ணோட்டத்தை இவங்க வச்சவங்களாக இருப்பாங்க. எண் 11 உள்ளுணர்வு, ஞானம், உத்வேகம் ஆகியவற்றை குறிக்குது. உள்ளுணர்வு கொண்டிருப்பாங்க. நல்ல ஞானம் மற்றும் உயர்ந்த ஆன்மீக நோக்கத்தை கொண்டிருப்பாங்க. எண் 22 பார்வை, நடைமுறை மற்றும் சேவை ஆகியவற்றை குறிக்குது. இந்த எண்ணை சார்ந்தவர்கள் பெரிய விஷயங்களை சாதிக்கும் திறனை கொண்டிருப்பாங்க. எண் 23 இரக்கம், பிறருக்கு வழிகாட்டுவது ஆகியவற்றை குறிக்குது. இந்த எண் சற்று அரிதானது. இது நிபந்தனையற்ற அன்பையும் ஆன்மீக வழிகாட்டுதலையும் உள்ளடக்கியது. ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்குது. இது எண் கணிதத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.